அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சென்னை யூனிவர்சிட்டியின் அஃதலுல் உலமா கோர்ஸின் 3ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தின் கீழ் இந்த கிதாபு பாட சிலபஸாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கிதாபு பாட சிலபஸாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கிதாபை ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற அறக்கட்டளை சார்பாக நாங்கள் பாடமாக தொகுத்து வெளியிடுகின்றோம். இந்த கிதாபை பற்றி, இந்த கிதாப் நூல் அறிமுகம். இந்த கிதாபை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபினுடைய ஆசிரியரின் பெயர் இந்த கிதாபினுடைய ஆசிரியரின் பெயர் என்னவென்றால் அத்தக்தூர் அத்தக்தூர் ஹசன் இப்ராஹிம் ஹசன் என்பதாகும். தக்தூர் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்கள் வாங்கிய அந்த பட்டம், முனைவர் பட்டம். தக்தூர் டாக்டர் ஹசன் இப்ராஹிம் ஹசன் என்பதாகும். தக்தூர் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முனைவர் பட்டமாகும். புத்தகத்தின் பெயர். அடுத்து இந்த புத்தகத்தினுடைய பெயரை பற்றி பார்க்கின்ற பொழுது, கிதாபினுடைய பெயர் என்னவென்றால் தாரீகுல் இஸ்லாம், இஸ்லாமிய வரலாறு, வசியாசி, அரசியல் சார்ந்தவைகள், வத்தீனி, இன்னும் மார்க்கம் சார்ந்தவைகள், வஸ்ஸகாஃபி, இன்னும் கலாச்சாரம் சார்ந்தவைகள், வல் இஜ்திமாஇ, இன்னும் கட்டமைப்பு சமூகம் சார்ந்தவைகள். இந்த கிதாபினுடைய பெயர். இந்த கிதாபில் நாம் பார்க்க இருக்கின்ற பாகம் என்பது அல் ஜுஸ்உ ஸானி, 2வது பாகமாகும். இந்த தாரீகுல் இஸ்லாம் என்ற கிதாபில் 2வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கிதாப் எது சம்பந்தப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபினுடைய கலை என்னவென்றால், இது இஸ்லாமிய வரலாறு குறித்த கலையாகும். அதாவது இஸ்லாமிய வரலாறு சம்பந்தப்பட்டது. இஸ்லாமிய வரலாறு சம்பந்தப்பட்டது. அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றது இந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள். இந்த கிதாபுல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த கிதாபினுடைய உள்ளடக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபினுடைய புத்தகத்தின் தலைப்புகள். இந்த கிதாபுல 3 விஷயங்கள் அடிப்படை. இந்த கிதாபுல 3 விஷயங்கள் அடிப்படையாக இருக்கிறது. முதலாவது முன்னுரை. இந்த கிதாப் ஆசிரியர் முன்னுரை, அதாவது இந்த கிதாபு சம்பந்தமாக அவர்கள் தொடுக்கப்பட்டது. 2வது பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபினுடைய சாரம்சம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபுல 9 அத்தியாயங்கள் இருக்கிறது. 9 அத்தியாயங்கள் இந்த கிதாபுல, 9 பெருந்தலைப்புகள் இந்த கிதாபுல இருக்கிறது. இந்த கிதாபினுடைய 2வது சாரம்சம். 3வதாக இந்த கிதாபினுடைய சாரம்சம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபுடன் சேர்க்கப்பட்ட கூடுதல் தகவல்கள். ஆக இந்த 3ஐயும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். இந்த 3ஐயும் நாம் அடுத்த இதிலே பார்ப்போம். ஆரம்பமாக முதல் சாரம்சமான முன்னுரையாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த முன்னுரையை பற்றி, அந்த முன்னுரையில எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இடம் பெற்றிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த முன்னுரையில 4 விஷயங்கள் இடம் பெற்றிருக்கிறது. முதலாவது, அந்த முன்னுரையில்
இந்த நூல் பதிப்புகள் குறித்து அந்த கிதாபிலே முன்னுரையில் பேசப்படுகிறது. நூல் பதிப்புகள் குறித்து அதாவது நூல் பதிப்புகள் குறித்து என்று சொல்கின்ற பொழுது, அது இந்த 2வது பாகம். இந்த இந்த கிதாபிலிருந்து இந்த 2வது பாகத்தினுடைய முதல் பதிப்பு வெளியானது. எப்பொழுது வெளியானது என்று சொன்னால், பிப்ரவரி மாசம் 1945ஆம் ஆண்டு இந்த கிதாபினுடைய 2ஆம் பாகத்தின் முதல் பதிப்பு வெளியானது. இந்த கிதாபின் இந்த 2ஆம் பாகத்தின் 2வது பதிப்பு. 2வது பதிப்பு என்பது மே மாதம் 1948ஆம் ஆண்டு 2வது பதிப்பு வெளியானது. இந்த கிதாபினுடைய 3வது பதிப்பு என்பது செப்டம்பர் மாதம் 1952ஆம் ஆண்டு இந்த கிதாபினுடைய 3வது பதிப்பு வெளியானது. இந்த கிதாபினுடைய 4வது பதிப்பு என்பது ஜனவரி மாதம் 1958ஆம் ஆண்டு வெளியானது. இந்த கிதாபினுடைய 5வது பதிப்பு என்பது நவம்பர் மாதம் 1959ஆம் ஆண்டு இந்த கிதாபினுடைய 5ஆம் பதிப்பு வெளியானது. ஆக இந்த கிதாபின் தாரீகுல் இஸ்லாம் என்ற கிதாபினுடைய 2ஆம் பாகத்தினுடைய 2ஆம் பாகம் என்பது 5 பதிப்புகளாக வெளியானது. அதுதான் இந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல் பதிப்பு அந்த மாதிரி பிப்ரவரி மாதம், 2வது பதிப்பு மே மாதம், 3வது பதிப்பு செப்டம்பர் மாதம், 4வது பதிப்பு ஜனவரி மாதம், 5வது பதிப்பு நவம்பர் மாதம் என்பதாக 5 பதிப்புகளாக இந்த கிதாபு வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பதிப்புகள் குறித்து இந்த கிதாபினுடைய ஆசிரியர் முன்னுரையில் ஆரம்ப கட்டமாக அவர் பேசியிருக்கிறார். 2வதாக அந்த கிதாபினுடைய முன்னுரையில் அடுத்து பேசப்படுகின்ற விஷயம் என்பது அத்தியாயங்கள் குறித்து இந்த கிதாப ஆசிரியர் பேசியிருக்கிறார்கள். அத்தியாயங்கள் குறித்து இந்த கிதாபுல பெரும் தலைப்புகள் என்னென்ன, பெரும் தலைப்புகள் எத்தனை, அவை என்ன, அவை யாவை என்பதாக அத்தியாயங்கள் குறித்து இந்த கிதாபிலே பேசியிருக்கிறார்கள். அந்த அத்தியாயங்கள் குறித்து இந்த கிதாபினுடைய முன்னுரையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கிதாபில் அத்தியாயங்கள் மொத்தம் 9 அத்தியாயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 9 அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் இந்த கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள் பனு உமையாக்களின் சகாப்தத்தின் இறுதியில் அந்த கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து முதல் அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். முதல் பெரும் தலைப்பாக பனு உமையாக்களின் சகாப்தத்தின் முடிவில் அந்த கட்சிகளின் உள்ள நிலைப்பாடு அதை குறித்து முதல் அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு குறித்தும் இன்னும் அந்த அந்த கட்சியினால் அந்த உமையாக்களினுடைய கட்சி என்பவர்கள் அப்பாசிய கவர்மெண்ட்டை நிலைநாட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு என்னென்ன தாக்கம்லாம் ஏற்பட்டது என்பதை குறித்தும் இந்த முதல் அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அப்பாசிய அரசாங்கத்தை நிறுவுவதில் என்னென்ன தாக்கமெல்லாம் ஏற்பட்டதோ அதை குறித்து அந்த முதல் அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். 2வது அத்தியாயத்தில் முதல் அப்பாசிய சகாப்தத்தின் ஹலீஃபாக்களுக்கு உண்டான அந்த வரலாறுகளை பேசியிருக்க. அந்த வரலாறுகளில் எதுவெல்லாம், அதாவது அப்பாசிய ஹலீஃபாக்களில் முதல் அப்பாசிய சகாப்தத்தின் ஹலீஃபாக்களுக்குரிய வரலாறுகளை பற்றி இந்த கிதாப் ஆசிரியர் 2வது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார். அந்த வரலாறுகளில் எதுவெல்லாம் முக்கியமானது, அவர்களுடைய ஒவ்வொருவருடைய காலகட்டத்திலும் எதுவெல்லாம் நிகழ்ந்தது, அந்த நிகழ்வுகளை குறித்து 2வது அத்தியாயத்தில் இந்த கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 3வது அத்தியாயத்தில் இந்த கிதாபினுடைய ஆசிரியர் பேசியிருக்கிறார்கள் அரசியல் சார்ந்த அந்த கட்டமைப்புகள் பற்றியும் இன்னும் மதம் சார்ந்த கட்டமைப்புகள் பற்றியும் இன்னும் அந்த அந்த அரசியல் சார்ந்த மதம் சார்ந்த அந்த கட்டமைப்புகளுடைய போக்குகள் எப்படி இருந்தது அதை குறித்தும் அரசியல் மதம் மார்க்கம் இன்னும் ஒழுக்கம் இன்னும் கட்டமைப்பு இன்னும் மற்றவைகள் இதிலையெல்லாம் அந்த அந்த கட்டமைப்புகளுக்கு என்னென்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அதை குறித்து 3வது அத்தியாயத்தில் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 4வது அத்தியாயத்தில் அப்பாசிய அரசாங்கத்திற்குரிய
வெளித்தொடர்புகள், அதாவது வெளித்தொடர்புகள் என்னவென்று சொன்னால் மகரிபு தேசத்தோடு, அதே போன்று அந்துலிஸ் தேசத்தோடு, அதே போன்று பிராங்கல் என்கின்ற நாட்டோடு, அதே போன்று எசின்டியூன் என்கின்ற நாட்டோடு, அதே போன்று இந்தியா, இத்தனை நாடுகளோடு அப்பாசிய கவர்மெண்ட்டுக்குரிய வெளித்தொடர்புகள் என்னென்ன என்பதை பற்றி 4வது அத்தியாயத்தில் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 5வது அத்தியாயத்தில் இந்த கிதாப் ஆசிரியர் பேசியிருக்கிறார்கள், அதாவது அரசியல் சார்ந்த அந்த நிர்வாக அமைப்புகள் குறித்து, அரசியல் சார்ந்த நிர்வாக அமைப்புகள் குறித்தும், இன்னும் அந்த அரசியலினுடைய அந்த மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்தும், இன்னும் அதில் அந்த அரசியலில் உள்ள நீதித்துறை, அதாவது நிதித்துறை, முதலில் நிதித்துறை, அதற்கு அடுத்து இராணுவத்துறை, அதற்கு அடுத்து நீதித்துறை, இத்தனை துறைகளை பற்றியும் 5வது அத்தியாயத்தில் இமாம் அந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இத்தனை துறைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். பேசியதற்கு பிறகு அந்த இந்த 5வது அத்தியாயத்தில் அந்த காலகட்டத்தில், அந்த சகாப்தத்தில் இஸ்லாமிய கவர்மெண்ட், இஸ்லாமிய அரசாங்கம் எப்படியெல்லாம் நிர்வகிக்கப்பட்டது என்பதை பற்றியும் 5வது அத்தியாயத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு கூடுதல் தகவல்களாக பேசியிருக்கிறார்கள். அதற்கடுத்து 6வது அத்தியாயத்தில் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், பொருளாதார நிலைப்பாடு குறித்து பேசியிருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம்கள் எப்படி முன்னேற்றம் அடைந்தார்கள், எந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்பது குறித்தும், அதே போன்று விவசாயத்துறை, வணிகத்துறை, வர்த்தகத்துறை, அந்த துறைகளில் முஸ்லிம்கள் எப்படி உயர்வு அடைந்தார்கள், அந்த துறைகளை எப்படி பாதுகாத்தார்கள் என்பது குறித்தும் 6வது அத்தியாயத்தில் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 7வது அத்தியாயத்தில் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் கலாச்சார நிலைப்பாடு குறித்து பேசியிருக்கிறார்கள். அந்த கலாச்சாரம் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, அந்த கலாச்சார நிலைப்பாடுகளில், அதாவது நக்லியத்தான கல்விகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். நக்லியத்தான கல்விகளுடைய வகைகள், நக்லியத்தான கல்விகள் அப்படின்னு என்று சொன்னால், அதாவது வாசிக்குதல் என்ற கல்வி, அதாவது குர்ஆனினுடைய விரிவுரை, இன்னும் ஹதீஸ், இன்னும் ஃபிக்ஹ், இன்னும் கொள்கை சார்ந்த கல்வி, இன்னும் இலக்கியம் சார்ந்த கல்வி, இன்னும் இலக்கணம் சார்ந்த கல்வி, இத்தனை கல்விகளுக்கு நக்லியத்தான கல்வி என்பதாக சொல்லப்படும். அந்த கல்விகளை பற்றியும் 7வது அத்தியாயத்தில் கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே போன்று அறிவியல் சார்ந்த கல்விகளை பற்றியும் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அறிவியல் சார்ந்த கல்விகள், அதாவது அறிவியல் சார்ந்த கல்விகள் என்று பார்க்கின்ற பொழுது பொறியியல் துறை, புவியியல் துறை, இது போன்ற கல்விகளை பற்றி இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் கிதாபிலே 7வது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்கு பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கலீஃபாக்கள், தலைவர்கள், இதை போன்று அரசாங்கத்திற்குண்டான அந்த நபர்களுக்கு அந்த கல்விகள் என்பது ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது அவர்கள் எப்படி அந்த கல்வியை ஊக்குவித்தார்கள் என்பதை பற்றியும், அதே போன்று அந்த 7வது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள், அதாவது வெளிநாட்டு கிதாபுகளை, அந்நிய கிதாபுகளை, அரபு மொழியின் பக்கம் வெளிநாட்டு கிதாபுகளை அரபு மொழியில் மொழிபெயர்ப்பதில் என்னென்ன தாக்கமெல்லாம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது என்பது குறித்தும் 7வது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அந்த ஆரம்பத்தில் கலாச்சாரம், கல்வி நிறுவனம் குறித்து பேசியிருப்பது போல, இந்த மாதிரி இதே போன்று வெளிநாட்டு கிதாபுகளை அரபு மொழியின் பக்கம் மொழிபெயர்ப்பு செய்வதில் என்னென்ன தாக்கம் ஏற்பட்டது என்பது குறித்தும் இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் 7வது அத்தியாயத்தில். அதே போன்று 7வது அத்தியாயத்தில் முஸ்லிம்கள் வரலாற்றுத்துறையில் முஸ்லிம்கள், அதே போன்று வரலாற்றுத்துறை, புவியியல் துறை, நட்சத்திர கலை, அதாவது நட்சத்திரக்கலை என்று சொன்னால், அதாவது ஜோதிடம், இந்த ஜோதிடம் என்ற துறையில், அதே போன்று கணிதம், அதே போன்று வேதியியல் துறை, அதே போன்று மருத்துவத்துறை, இத்தனை துறைகளில் முஸ்லிம்களுக்குண்டான ஆர்வம், அந்த ஆர்வம் எப்படி இருந்தது என்பது குறித்தும் 7வது அத்தியாயத்தில் கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கலைக்கென்றே, அதாவது 8வது அத்தியாயத்தில்
கலைக்கென்றே தனியாக 8வது அத்தியாயத்திற்கென்றே ஒரு தனியான ஒரு கலையை இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் 8வது அத்தியாயத்தில். அந்த 8வது அத்தியாயத்தில் கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதாவது கலைகளினுடைய வரலாறு குறித்து, அதிலும் குறிப்பாக கட்டிடக்கலை, கட்டிடக்கலையை குறித்து அந்த கிதாபிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த கட்டிடக்கலையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்னென்ன வளர்ச்சி கிடைத்தது, சமூகம் அந்த கட்டிடக்கலையில் எப்படி வளர்ச்சி அடைந்தது, அந்த ஒவ்வொரு காலத்திலும் அந்த சமூகம் எப்படி மறுமலர்ச்சி அடைந்தது என்பது குறித்தும் அந்த கட்டிடக்கலையில் 8வது அத்தியாயத்தில் கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே போன்று 9வது அத்தியாயத்தில் கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு குறித்து 9வது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அந்த 9வது அத்தியாயத்தில் அப்பாசிய கட்டமைப்புகள் அவர்களுடைய படித்தரங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார்கள் கூடுதலாக. அதே போன்று இந்த அதே போன்று பாட்டு பாடும் சபைகள் குறித்து, அதே போன்று பேரானந்தம் அடையும் சபைகள், அதே போன்று கலீஃபாக்களினுடைய அரண்மனைகள், தலைவர்களுடைய அரண்மனைகள், அமைச்சர்களுடைய அரண்மனைகள், இன்னும் மற்றவர்களுடைய அரண்மனைகள், மாளிகைகள் குறித்தும் பேசியிருக்கிறார்கள். இன்னும் அந்த அப்பாசிய கட்டமைப்பு கூட்டத்தார்களினுடைய அந்த உணவுகளினுடைய நிறங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருந்தது, அவர்களுடைய திருவிழாக்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய பருவ காலங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய பொழுதுபோக்கு வகைகள் எப்படி இருந்தது, இன்னும் அவர்களுடைய அப்பாசிய கட்டமைப்பு அவர்களுடைய காலகட்டத்தில், கட்டமைப்பு சமூகம் சார்ந்த காலகட்டத்தில் பெண்கள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், பெண்களின் மூலமாக எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டது என்பது குறித்தும் அந்த 9வது அத்தியாயத்தில் கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக இத்தனை விஷயங்களை அத்தியாயங்கள் குறித்து நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த கிதாபினுடைய முன்னுரையில் அத்தியாயங்கள் குறித்து இமாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அத்தியாயங்கள் குறித்து இப்படி 9 விதமான அத்தியாயங்களை பெருந்தலைப்பாக தொகுத்து அந்த 9 அத்தியாயங்களுக்குள் இத்தனை விஷயங்களை கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கிதாபினுடைய முன்னுரையில் இடம்பெறுகின்ற அடுத்த 3வது விஷயம் என்பது நூல் போங்கு குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த கிதாப் ஆசிரியர் நூல் போங்கு குறித்து பேசியிருக்கிறார்கள். நூல் போங்கு என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த கிதாப் ஆசிரியர் முன்னுரையில் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த தாரீகுல் இஸ்லாம் என்ற கிதாபினுடைய முதல் பாகமும் இன்னும் இந்த கிதாபினுடைய 3வது பாகமும் எந்த அமைப்பில் இந்த கிதாபை அவர்கள் எழுதி தொகுத்தார்களோ அதே அமைப்பில் இந்த தாரீகுல் இஸ்லாம் என்ற கிதாபினுடைய 2வது பாகத்தையும் கிதாப் ஆசிரியர் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நூல் போங்கு குறித்து பேசியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த காலகட்டத்தில் அதில் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் பல்வேறுபட்ட புறங்களிலிருந்து இந்த கிதாபு ஆசிரியர் ஆய்வு செய்து தொகுத்து இருக்கிறார்கள். அரசியல் சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட, மதம் சம்பந்தப்பட்ட, இன்னும் கலாச்சாரம், கட்டமைப்புகள் சம்பந்தப்பட்ட இன்னும் ஏராளமான விஷயங்களை இந்த கிதாபிலே அவர்கள் தொகுத்து இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் இந்த கிதாபினுடைய போங்கு குறித்து என்கின்ற தலைப்பின் கீழ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அடுத்ததாக நாம் பார்க்கின்ற விஷயம், அந்த கிதாபினுடைய போங்கு குறித்து என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது இதையெல்லாம் சொல்ல வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு படிக்கக்கூடியவன், இந்த கிதாபை ஒரு படிக்கக்கூடியவன் அவன் பார்த்தால் எப்படி அவனுக்கு தெரியும்? அந்த கிதாபினுடைய அடிக்குறிப்புகளில் அந்த கிதாபினுடைய, அதாவது அவனுக்கு அந்த கிதாபினுடைய பிரச்சனைகள், அதாவது அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் நாடுகிறார்களோ அவர்களுக்கு தோதுவாக இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் தொகுத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கிதாபினுடைய அந்த அடிப்படை சிறப்பம்சங்களை படித்தரமாக பிரித்து, அதுவும் எந்த படித்தரத்தில் என்று சொன்னால், அதாவது எழுத்தாளர்களுடைய
அவர்களுடைய எழுத்தினுடைய கைவண்ணத்தில், இன்னும் அந்த எழுத்தாளர்கள், இந்த மாரி வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய பெயரை இணைத்து, அவர்களுடைய கைவண்ணத்திலேயே இந்த கிதாபை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய படித்தரத்திலேயே இந்த கிதாபை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இன்னும் அன்றைய அவர்களுடைய அந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்ந்த அந்த வரலாற்று நிகழ்வுகள், இடங்கள், ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய பெயர்கள் அனைத்தையும் உள்ளடக்கும் விதமாக இந்த நூல் போங்கு குறித்து இந்த கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள் இந்த கிதாபிலே பேசியிருக்கிறார்கள். அதே போன்று இதுவெல்லாம் இந்த நூல் போங்கு குறித்து இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் இந்த தலைப்பின் கீழ் பேசியிருக்கிறார்கள். 4வதாக இந்த கிதாபினுடைய முன்னுரையில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, இந்த முன்னுரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம், நூல் சிறப்பம்சம் குறித்து இந்த கிதாபிலே இந்த கிதாப் ஆசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நூல் சிறப்பம்சம். இந்த நூலுக்கென்றே என்ன சிறப்பம்சம் இருக்கிறது என்பதை பற்றி அந்த கிதாபிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால் என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கிதாபினுடைய இந்த கிதாப இந்த தாரீகுல் இஸ்லாம் என்கின்ற இந்த கிதாபை உருது மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அதாவது உருது மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ஏனென்று சொன்னால், உருது மொழி, இந்தோனேசிய மொழி, இன்னும் ஆங்கில மொழி, இப்படி பல்வேறு மொழிகள்ல இந்த கிதாபினுடைய ஈர்ப்பு தாக்கம் அதிகமாக மக்களுக்கு இருந்ததின் காரணமாக இந்த கிதாபை இத்தனை மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்பதை இந்த கிதாபினுடைய ஆசிரியர் இதை ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கிதாபினுடைய விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த கிதாபினுடைய 4வது பாகத்தினுடைய முதல் பதிப்பை அவர்கள் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சித்த பொழுது, அதாவது 4வது பாகத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கென்றே, அந்த பதிப்பிற்கென்றே சில சில நிறுவனங்கள் வந்து உதவி செய்வதற்கு முன் வந்தார்கள். அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருந்ததன் காரணமாக, அந்த சிறிது காலத்துக்கு பின்னாடியே நான் அந்த பதிப்பையும் நான் வெளியிடுவேன். நான் வெளியிடுவதற்கு ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக அந்த கிதாப் ஆசிரியர் இதையெல்லாம் இந்த கிதாபினுடைய 4வது பாகத்திற்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதற்கு உதவி செய்வதற்கும் நிறைய நிறுவனங்கள் முன் வந்தார்கள் என்பதை குறித்து, இதை நூலினுடைய சிறப்பு அம்சமாக இந்த கிதாபினுடைய ஆசிரியர் அவர்கள் இந்த கிதாபினுடைய முன்னுரையில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் பற்றி ஆக முன்னுரையில் இடம்பெறுகின்ற விஷயம் இந்த 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயங்கள் தான். நூலினுடைய பதிப்புகள் குறித்து முதல் விஷயம். 2வது விஷயம், அத்தியாயங்கள் குறித்து இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். அதே போன்று நூல் போங்கு குறித்து இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். 4வதாக நூல் சிறப்பு அம்சம் குறித்து இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த 4 விஷயங்கள் குறித்து இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். அதே போன்று நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த கிதாபுல தாரீகுல் இஸ்லாம் என்ற கிதாபுல 3 விஷயம் அடிப்படையாக இருக்கிறது, சாரம்சமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது முதல்ல இந்த கிதாபுல முன்னுரை அடிப்படை, 2வது அத்தியாயங்கள் அடிப்படை, அத்தியாயங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. 3வதாக கூடுதல் தகவல்கள் அடிப்படை. இந்த 3 விஷயங்களை வச்சுதான் இந்த கிதாப் ஆசிரியர் இந்த கிதாபை தொகுத்து இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இதற்கு முன்பதாக நாம் முன்னுரை குறித்து நாம் பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது அத்தியாயங்கள் குறித்து மேல பார்த்து விட்டோம். இருந்தாலும் அத்தியாயங்கள் குறித்து இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எனவே அடுத்தபடியாக அந்த அத்தியாயங்கள் குறித்து ஆரம்பத்திலே சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அத்தியாயங்கள் குறித்து இமாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதாவது அந்த அத்தியாயங்கள் இந்த கிதாபில் தாரீகுல் இஸ்லாம் என்ற கிதாபில் மொத்தம் 9 அத்தியாயங்கள் வருகிறது. அந்த 9 அத்தியாயத்தில் முதலாவது அத்தியாயமான அல் பாபுல் அவ்வளோ, முதலாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்பது, தலைப்பாக இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள், ஹாலத்துல் அஹ்ஸாபி, கட்சிகளினுடைய நிலைப்பாடு, ஃபி ஆஹிரி அஷரில் உமவி, அதாவது உமையாக்களின் சகாப்தத்தின் முடிவில், இறுதியில்
ஏற்பட்ட கட்சிகளினுடைய நிலைப்பாடு குறித்து என்கின்ற தலையங்கத்தை முதல் அத்தியாயத்தின் தலையங்கமாக இமாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல் பாபு சானி, இரண்டாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்தில் இமாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் குலஃபா உல் அஷரில் அப்பாசியில் அவ்வல். குலஃபா உல் அஷரில் அப்பாசியில் அவ்வல், அதாவது முதல் அப்பாசிய சகாப்தத்தின் ஹலீஃபாக்கள் என்பதை தலையங்கமாக வைத்து இரண்டாவது அத்தியாயத்தில் இமாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அல் பாபு சாலிசு, மூன்றாவது அத்தியாயத்தில் அல் ஹரகாத்து சியாசத்து, அரசியல் சமூகங்கள், அரசியல் கட்டமைப்புகள் குறித்தும், ஒத்தீனியத்து, மார்க்கம் சார்ந்த கட்டமைப்புகள், மார்க்கத்தினுடைய கட்டமைப்புகள் குறித்தும் மூன்றாவது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அல் பாபு ராபியு, நான்காவது அத்தியாயத்தில் தலையங்கமாக அல் அலாகாத்துல் ஹாரிஜியத்து, வெளித்தொடர்புகள் குறித்து நான்காவது அத்தியாயத்தின் தலையங்கமாக வைத்து பேசியிருக்கிறார்கள். அல் பாபுல் ஹாமிசு, ஐந்தாவது அத்தியாயமாக நுலமுல் ஹுக்குமி, அதாவது அரசியல் அந்த நிர்வாக அமைப்புகள் குறித்து ஐந்தாவது தலையங்கமாக வைத்து பேசியிருக்கிறார்கள். அல் பாபு சாதிசு, ஆறாவது அத்தியாயம் அல் ஹாலத்துல் இக்திஷாதியா, அதாவது பொருளாதார நிலைப்பாடு குறித்து ஆறாவது அத்தியாயத்தின் தலையங்கமாக வைத்து பேசியிருக்கிறார்கள். அல் பாபு சாபியு, ஏழாவது அத்தியாயம் அஸ்ஸகாஃபத்து, கலாச்சாரம் என்பதை தலையங்கமாக வைத்து ஏழாவது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அல் பாபு சாமினு, எட்டாவது அத்தியாயம் என்பது அல் ஃபன்னு, கலைகள் என்பதை தலையங்கமாக வைத்து எட்டாவது அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார்கள். அல் பாபு தாசியு, ஒன்பதாவது அத்தியாயம் என்பது அல் ஹாலத்துல் இஜ்திமாஇய்யத்து, கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு, சமூகத்தினுடைய நிலைப்பாடு குறித்து அதை தலையங்கமாக வைத்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் இமாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த ஒன்பது அத்தியாயங்கள் என்பது இந்த கிதாபினுடைய பெரும் தலைப்பாக கருதப்படுகிறது. அதே போன்று இந்த 9 அத்தியாயங்களை தாண்டி நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல கிதாபினுடைய அடிப்படையான விஷயங்களில் மூன்றாவது விஷயம் முலாஹகுல் கிதாபி, இந்த கிதாபில் சேர்க்கப்பட்ட கூடுதலான தகவல்கள். இதையும் இமாம் அவர்கள் ஒரு தலையங்கமாக வைத்து அதற்கு கீழே சில விஷயங்களை இமாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அடிப்படையான இதுவரைக்கும் நாம் பார்த்தது என்பது கிதாபினுடைய அத்தியாயங்கள் குறித்து, அதனுடைய தலையங்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த கிதாபினுடைய அடிப்படையான விஷயமான மூன்றாவது விஷயம் சேர்க்கப்பட்ட கூடுதல் தகவல்களில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுகிறது என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது கூடுதல் தகவல்களில் இடம்பெறுகின்ற சுருக்கமான விஷயம் என்பது முலாஹிகுல் கிதாபி என்கின்ற தலையங்கத்தின் கீழ் இந்த கிதாபிலே இடம்பெறுகிறது. என்னவெல்லாம் இடம்பெறுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது சில முக்கிய அறிஞர்களின் பிரசங்கம் மற்றும் உபதேசம் மற்றும் வரலாற்று தகவல்களை இந்த கிதாபினுடைய ஆசிரியர் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இத்தனை விஷயங்கள் தான் இந்த கிதாபிலே தலையங்கமாக வைத்து நடைபெறுகிறது. இந்த கிதாபில் இந்த 3 விஷயங்கள், முன்னுரை, கிதாபினுடைய அத்தியாயங்கள், இந்த கிதாபில் சேர்க்கப்பட்ட கூடுதல் தகவல்கள், இந்த 3 விஷயங்களும் அடிப்படையாக வைத்து இந்த கிதாபிலே முழு கிதாபாக தொகுக்கப்பட்டு இந்த கிதாபிலே பேசப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கிதாபில் நாம் அத்தியாயங்களினுடைய தலைப்புக்கு வருவோம். அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பில் அல் பாபுல் அவ்வலு, முதலாவது அத்தியாயம் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த முதலாவது அத்தியாயத்தில் ஹாலத்துல் அஹஸாபி என்கின்ற தலையங்கம், ஹாலத்துல் அஹஸாபி ஃபி ஆஹிரில் அஷரில் உமவியி, அது உமையாக்களினுடைய சகாப்தத்தின் இறுதியில் ஏற்பட்ட கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது குறித்து முதல் அத்தியாயத்தின்
தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தலையங்கத்தின் கீழ், அந்த பெருந்தலையங்கத்தின் கீழ் சில உள் தலையங்கம், 5 தலையங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது அல் ஜமாஅய்யா, ஜமாஅய்யா என்கின்ற ஒரு தலையங்கம். இதையெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் முதல் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 2வது தலையங்கம், அதாவது முதல் பெருந்தலையங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய உள் தலையங்கங்கள், அதை பற்றி தான் நாம் இப்ப பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த 2வது தலையங்கம் என்பது வஷியஅத்து, 3வது தலையங்கம் என்பது வல் ஹவாரிஜு, 4வது தலையங்கம் என்பது வல் முர்ஜிஅத்து, 5வது தலையங்கம் என்பது வல் முஅத்தஸிலத்து. இந்த 5 உள் தலையங்கங்களின் கீழ் நாம் முதல் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று அந்த முதல் தலையங்கம், நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல முதல் அத்தியாயம், இந்த முதல் அத்தியாயத்தில் மொத்தம் 4 தலையங்கள், பெரும் தலையங்கள் இடம்பெறுகிறது. அதுல 4 பெரும் தலையங்கள் இடம்பெறுகிறது. அதுல முதல் பெரும் தலையங்கம் என்பதுதான் ஹாலத்துல் அஹ்ஸாபி ஃபி ஆஹிரில் அஷரில் உமவிய்யி என்பதாகும். 2வது பெரும் தலையங்கம் என்பது ஹிஸ்பு பனு உமையா வன்கிசாமுஹு அலா நஃப்ஸிஹி என்பது 2வது தலையங்கம். 3வது தலையங்கம் என்பது ஹிஸ்பு பனி ஹாஷிம் என்பதாகும். வத்திஹாது கலிமத்திஹி லில் குலாத்தி அலா பனி உமையா என்பதாகும் 3வது பெரும் தலையங்கம். 4வது பெரும் தலையங்கம் என்பது கயாமுத் தௌலத்தில் அப்பாசியத்தி என்பது 4வது தலையங்கமாகும். இந்த 4 தலையங்கம், அதாவது முதல் தலையங்கத்தில் இந்த 4 பெரும் தலையங்கள் இடம்பெறுகிறது. அதில் நாம் இந்த முதல் தலையங்கமான ஹாலத்துல் அஹ்ஸாபி ஃபி ஆஹிரில் அஷரில் உமவிய்யி என்கின்ற இந்த முதல் தலையங்கமான அந்த தலையங்கத்தை பற்றியும், அந்த தலையங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற இந்த 5 உள் தலையங்கங்கள் பற்றியும் நாம் முதல் அத்தியாயத்தில் முதல் பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம்.